நேந்திரம் பழம் சவளப்பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் வராத ரொம்ப மெலிதான குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது நல்ல புஷ்டியாக வருவாங்க. அதுபோல் எல்லா சிறு குழந்தைகளுக்கும் குடலில் புழுக்கள் இருக்கும். அந்த குடலில் இருக்க புழுக்களை அகற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பண்பு இந்த நேந்திரம் பழத்துக்கு இருக்குது. அதனால் எல்லா சிறு குழந்தைகளுக்குமே நீங்கள் தரலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த பழம் மஞ்சளாக இருந்தது, அப்படி இருக்கக்கூடாது. இது போல் கருப்பு இருக்கணும் தோலில், அந்த அளவுக்கு கனிஞ்சு இருக்கணும் பழம். நான் இப்போ நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் நிறைய பழங்களே எடுக்கிறேன். ஒரு 6 பழம் எடுக்கிறேன் பாருங்கள். இது போல் தோல் கருப்பாக இருக்கணும், நல்லா கனிஞ்சு இருக்கணும். நான் வெல்லம் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை போடும்போது இன்னும் சுவை அட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் கலந்துக்கிறேன், நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யிலே செய்யலாம். இது போல் உடஞ்சி வரணும் பழம். இதுதான் பதம். இந்த அளவுக்கு கனிஞ்சு இருக்கணும். இப்போ இதை நல்லா துண்டங்கள் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். அந்த விழுதை அளந்துக்குவோம். 1 பங்கு விழுது இருந்ததுன்னா அரை பங்கு வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை போடுங்க. இந்த வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதாவது நம்ம எடுத்த அளவில் 1/4 பங்கில் பாதி ரீஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணிக்குவோம். இப்போ நெய் கொஞ்சம் வடைச்சட்டியில் போட்டு பாதாம் பருப்புகளை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரியை விட இதுதான் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ அதே சட்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த விழுதை போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. நல்லா ஒரு 10 நிமிடத்தில் அதனுடைய குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இது போல் ஒரு 6-7 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுரும் பாருங்கள். சட்டியில் ஒட்டாதது போல். இப்போ அரை பங்கு வெல்லம் போடுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. நல்லா இப்படி தேய்ச்சி விடும்போது எல்லாம் ஒன்று கலந்து வரும். கிளற வேண்டியதில்லை, கடைசியாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்படி பபுள் வரும்போது நம்ம பக்கத்தில் காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றுவோம். மைசூர் பாக்கு போல் பொரியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. எண்ணெயோட பச்சை வாடை போயிருக்கணும், அவ்வளவுதான். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றிடுறோம். நான் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் அழகாக எழுதி விடுறேன், நீங்கள் இன்னொரு முறை பார்த்துக்குங்க. நல்லா இது போல் பெரட்டி கொடுக்குறோம். இப்போ நான் எல்லா எண்ணெயும் வாங்கிருச்சு. இப்போ 4 நிமிடம் ஆகுது. பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம் பருப்புகளை போடுறோம். அப்படி கிளறி கொடுக்குறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இடம் விடுது. இப்போ நல்லா 1 குழிக்கரண்டி நெய் போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் இப்போ பண்ணிட்டு தான் நெய் 1 குழிக்கரண்டி போடுறோம். நீங்கள் ஆதியிலிருந்து அந்த அளவுகள் நம்ம எடுத்ததில் 1/4 பங்கில் பாதி எண்ணெய் விட்டோம் இல்லையா, நீங்கள் எல்லாமே நெய்யே போட்டுக்கலாம். நான் பழங்கள் நிறைய போடுறதால எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கேன். நீங்கள் ஒரு பழம் 2 பழம் குழந்தைகளுக்கு போட்டிங்கன்னா முழுக்க நெய்யே போட்டுக்கலாம். அவ்வளவு நெய்யெல்லாம் வாங்காது, ஓரளவுக்கு தான். மற்ற ஹல்வாவுக்கு போல் நெய் இழுக்காது. எளிதாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஆனால் வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவ்வப்போது இந்த நேந்திரம்பழ ஹல்வா செய்து கொடுங்க. நீங்கள் நெய்யே போட்டு கொடுங்க. குடல் புழுக்கள் வெளியேறும்.